படிக்கிறதுக்கும் தாலாட்டுற மாதிரி இருக்கு. அதனால அப்ப இந்த ஆண்டவனும் பார்வதியும் அகில உலகம் எல்லாமும் அமுதலந்து முடிக்க பார்வதிக்கு நடந்து வந்த களைப்பு. ஆண்டவா ரொம்ப கால் வலிக்கு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து விட்டு அதுக்கு பிறகு நம்ம கைலாசத்துக்கு போவோம். சும்மா இருங்க. இப்ப உடனே செடியே ஆடுதும் பாரு. கால் வலிச்சா இப்ப சொல்லத்தானே செய்வேன். கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போனா பரவாயில்ல, உடனே ஆத்தியத்துல இருந்தே பேசுவாரு. அப்படின்னு உடனே பகவானும் பார்வதியுமாக கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு ஆலமரத்தினுடைய அடியிலே சென்று அமர்ந்திருந்தார்கள். ஆலமரத்துக்கு அடியிலே 10 ஆடு மாடு மேய்ந்து கொண்டிருக்க, ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறிய பாலக நம்ம பையங்க ஒருத்தனை கூட காங்கல பாத்துக்கோ. 2 பேரும் உட்கார்ந்து துணி துவைச்சுக்கிட்டு இருந்தா அவளையும் காங்கல. காயப்பட போயிட்டாளா? அப்படியா? அப்போ 10 வயசு இருக்கக்கூடிய பாலகன் மரத்துக்கு மேல ஏறி முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டு இருக்கிறான். அப்ப முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டினா என்ன ஆகும்? கொப்பு கீழே வரும்போது அவனும் கீழே வந்துருவான். ஆமா, அதேதான் பாருங்க. மேல ஏறும்போது சங்கடப்பட்டியா இருந்தா, கீழே வரும்போது சுழிவா வந்துருவோம். ஆமா, அதாவது சுருக்கமா வந்துடலாம்னு சொல்லி, அதாவது முனக்கொப்புல இருந்து அடிக்கொப்பை வெட்டினான். அப்ப இவன் முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டுவதை பார்த்த உடனே பார்வதி பதறி போனா. பெத்த மனசு தாங்குமாயா? ஆண்டவா பரம்பொருளே, அதுவும் பாருங்க, அறியாத பிள்ளை தெரியாத பாலகன் முனிக்கொப்பிலே உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிற ஐயா, இங்க போய் பிள்ளைக்கு உயிரை கொடுத்து காப்பாத்தி கொண்டு வாங்க. பார்வதி, என் கூட வரும்போது இதுக்கு தானடி நான் சொன்னேன் எதுவும் பேசாதுன்னு. படியிழந்து முடிக்க வரைக்கும் தானையா நான் பேச மாட்டேன்னு சொன்னேன். உமக்கு கொஞ்சமாவது ஒரு நியாயம் இருக்கா? சரி பார்வதி, இப்போ என்ன செய்யணும்? அந்த பிள்ளைய காப்பாத்துங்க, நான் உங்க கூட வாரேன்னா. அப்ப சிவன் யோசித்து பார்த்தார், இதுவரைக்கும் நம்ம வந்திருக்கோம் போயிருக்கோம், இந்த ஆலமரமும் இல்லை, இந்த பையனும் இல்லையே. இந்த இடத்துல இப்படி ஒரு சூழ்ச்சி நடக்குனா இது என்னவாக இருக்கும் அப்படின்னு சிவன் தன்னுடைய ஞான திருஷ்டியினால் பார்க்க, இது யாருடைய வேலை? பார்வதி சத்தியம் பண்ணி கொடுத்தாலே பரந்தாமன் கோபால கண்ணன், அவதான் சத்தியத்தை பரிசோதிக்கத்தான் கண்ணபுரம் இப்படி ஒரு சூழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிருக்கார். இதை அறிந்த சிவபெருமான் காப்பாற்ற முடியாதென்றார். பார்வதி காப்பாத்தியே தீரணும் நிக்க. அதான் அறியும் சிவனும் ஒண்ணு, அதை அறியாதவை வாயில மண்ணு இருக்கான். சிவனை பத்தி அரியை பத்தி சிவனுக்குத்தான் தெரியும், சிவனை பத்தி அரிக்குத்தான் தெரியும். அவங்க 2 பேருக்கு இடையில வேற என்ன நடந்தாலும் யாருக்கும் தெரியாது பாத்துக்கோ. ஏனென்றா இந்த பார்வதிக்கு பகவான் சொன்னால்தான் கண்ணனுடைய வேலைன்னு தெரியும். இப்ப எவ்வளவுதான் சொன்னாலும் இவன் நம்ம பேச்ச கேட்க மாட்டான். அதனால அம்மா, ஏ பார்வதி, நான் பிள்ளைய காப்பாத்துவேன். ஆனா ஒண்ணு, அவன் எப்படியும் மரத்துல இருந்து இப்ப கீழே விழத்தான் போறான். அவன் கீழே விழும் போது என்ன பத்தா அம்மான்னு சொன்னா நீ போய் பார்வதி காப்பாத்து, என்ன பத்தா அப்பான்னு சொன்னா நான் ஆண்டவன் போய் காப்பாத்துவேன். நான் காப்பி ஆத்தினா சீனி போடாம இனிக்கும் தாத்தா. என் கை பக்குவம் அப்படி. சீனி போட மாட்டேன், நாட்டு சக்கரை போடுவேன். நான் போயிருந்தேன் ஐயா, நான் ஊருக்கு ஒரு நாள் போயிருந்தேன். ஒரு ஜாலியா அந்த பாட்டுக்கா என்ன வரும்னு கேட்கறதுக்கு. அப்போ தாத்தா வாங்க, வேலை இல்லை நீங்க போனேன். போனவுடனே கொஞ்சம் பொறுங்க, இப்ப நம்ம ஊர்ல காப்பி இருக்காது, கடை இருக்காது. உடனே காப்பி கொடுத்தாருன்னா காப்பி போட்டு வந்தா, போட்டுட்டு வந்து ரேசா ஆயில் ரேசா வச்சு பார்த்தேன். அப்படியே காப்பியை கீழே வச்சுட்டேன். இனிப்பு இல்ல. ஆமா, அது அந்த வாய் தான் இப்பவும் சொல்லுது. ஒரே வாய் தான். அது நல்ல வாய், இது நார வாய். வாயில 2 வாய் இருக்குல்ல. ஏன் உனக்கு அப்படி கொடுத்தேன் தெரியுமா? அப்பதான் மறுபடியும் வீட்டுக்கு வர மாட்டேன். கண்டிப்பா அப்படி ஒரு ஆட்டம் நல்லா கொடுத்துட்டோம்னு வைங்க, சும்மா வந்தா கூட போனோம்னு தோணும். கண்டிப்பா கரெக்ட், இது கரெக்ட் அப்படின்னு சொல்லி
காப்பி நல்லா தான் போட்டிருந்தா. அப்ப ஆண்டவனும் இன்னும் உனக்கு கிடைக்காது, இன்னும் பேசாத. சரி. அப்ப ஆண்டவனும் பார்வதியும் பேசி முடிக்க சரி. பாலகன் மரத்துல இருந்து வெட்டு முடிந்தான் கீழே வாரான். கீழே வந்தானே தம்பி, பையன் மேல இங்க வா தம்பி, டவுசர் போட்டவனே கீழே விழுந்தானே, பையன் மேல கொப்பு கீழே, கொப்பு மேல பையன் கீழே கரணம் போட்டு வந்தான். உயிர் மேல ஆசை இருந்து என்ன பத்தா அம்மான்னு சொல்லிருக்கலாம், பார்வதி போய் காப்பாத்திருப்பா. இல்ல என்ன பத்தா அப்பான்னு சொல்லியிருந்தா ஆண்டவன் போய் காப்பாத்திருப்பாரு. இவன் அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. இத்தனை விட்டு விட்டு பாவி எதை சொன்னான்? போன வருஷமே யார கரெக்டா சொன்னாங்க. சரி. நீங்க கரெக்டா சொன்னா தாத்தா 200 ரூபாய் தருவாரு. ஆனா செல்ல அறியாத பாவகன் கொக்கு ஒடிச்சு கீழே விழும்போது அம்மான்னு சொல்லல, அப்பான்னு சொல்லல. என்ன சொல்லிருப்பான்? என்ன சொல்லிருப்பான்? ஈக்கின்னு விழுந்திருப்பானோ? உன் வீட்டுக்காரியா போறா? அங்க பெரியத்த என்னவோ சொல்லுதாவோ. என்ன சொல்றா? கையை நீட்டிதோ, கையை தூக்கி சொல்லுங்க. நீங்க சிரிக்கேதான் தாயை கேட்க சொல்லுது, கேட்க மாட்டுக்கு. அதுதான் கிடையாது. நீங்க சொன்னது சரிதான். அம்மா நான் செத்தேம்னு விழுந்தேம்னு அந்த அண்ணா சொல்றாங்க. அம்மா செத்தேம்னு விழுந்தா அம்மா காப்பாத்திருப்பா. ஆமா, அம்மா வேற யூஸ் பண்ணல. இது தப்பு. உங்களுக்கு 200 ரூபாய் கிடையாது. அந்த பெரியம்மா தான் கரெக்டா சொன்னாங்க. செத்தேம்னு விழுந்தான் பாவி செத்து போனான். அதனால அவங்க நினைப்பாங்க வேணும்னே நம்மள இல்லன்னுட்டாங்க. உங்க நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதங்க, ஊர்ல போய் உங்களுக்கு அக்கௌண்ட்ல போட்டு விடுதோம். ஆமா, இல்லன்னா அடுத்த வருஷம் வரும்போது கொண்டுகிட்டு வரோம். இப்ப குடுக்கலாம், இப்ப குடுத்தா கோயில் கொடைக்கு செலவு பண்ணிருவிய. ஆமா, அதனால அடுத்த வருஷம் கொண்டு வரோம். அதனால செத்தேன் என்று விழுந்தான் பாலகன் செத்து போனாண்டி. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, அவன் வாழ்க்கை அவன் வாயிலன்னு இருக்கான். ரோடா போடுவாங்க, அவங்க வாழ்க்கை வாயிலன்னா நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணும். நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நல்ல வார்த்தையாக இருக்க வேண்டும். எதிரியாவே இருந்தா கூட நம்ம வாயால யாரையும் நம்ம சபிக்கவே கூடாதான். ஏன் தெரியுமா? அந்த வார்த்தைக்கு உணர்வு இருக்கு, உயிர் இருக்கு. உணர்வு இருக்கு, உயிர் இருக்குன்னா ஒரு ஆள் வந்து உன்னை கோபமா பேசினா நீ என்ன செய்வ? அன்பா பேசினா என்ன செய்வ? அப்போ அதற்கு உணர்வு இருக்கு, உயிர் இருக்கு. அதனால எந்த வார்த்தையா இருந்தாலும் கவனமா பேசணுமா. அதனால இன்னைக்கு கல்லு தட்டி விழுந்தாலும் அம்மான்னு சொல்லிடணுமா, இல்ல அப்பான்னு சொல்லிடணுமா. நான் செத்தண்டான்னா நமக்கு பிறகு அதான் கிடைக்கும். உனக்கு ஏமே இப்ப தும்மல் வருது? நினைப்பா சரி. என்ன ஆகும்? நம்ம உயிர் போயிட்டு தான் ரெண்டாவது வந்து சேரணும். அதேதான். அப்ப தும்மும்போது அம்மான்னு சொன்னா அந்த போன உயிர் ரெண்டாவது உடல்ல வந்து சேர்ந்துக்கிடும். அம்மான்னு சொல்லலைங்க, திடீர்னு தும்மும்போது உயிர். நீ என்னையே ஒரு புது பொறனை கிளப்பி விடுது. ஏற்கனவே இப்ப எதை செஞ்சாலும் பயமா தான் இருக்கு. ஒரு ஆனந்தம் கிடைக்கும். ஒரு ஆனந்தம். அப்பாடான்னு எங்க தாத்தா தான் ஓயாமே போட்டுக்கிட்டு இருக்காரு. மூக்குப்படி அம்மான்னு சொல்லணும். அப்போ இந்த பாலகன் செத்தேன்னு விழுந்தான், செத்து போனாண்டி. வா நம்ம கைலாசத்துக்கு போவோம். எந்த ஆண்டவனும் பார்வதா தேவியும் அந்த நல்ல இடத்தை விட்டு, அந்த நல்ல இடத்தை விட்டு நாகலோகம் வழியா கைலாசம் போவோம் என்று கடவுளும் பார்வதி நடந்து மெல்ல வாரா. வருகிற வேளையில் பார்வதியா எது செய்வாள்? அப்போ பார்த்தால பார்வதியா என்ன சொல்லுவான்? ஆண்டவனே பகவான், நாகராஜ நாகக்கண்ணி தவம் இருக்கும் விவரமே தானறி
12 வருடமா ஒரு குழந்தை இல்லையம்மா. ஆமா அதனால பகவானாகப்பட்ட என்னை நினைத்து 2 பேரும் தவம் இருக்கிறாங்க இருக்கிறாள் அப்படின்னு சொன்ன உடனே என்னாச்சு அப்ப பார்வதி நினைக்கா எப்படி ஒரு பிள்ளை வரத்துக்கா 2 பேரும் இப்படி ஒரு பார தவம் இருக்கணும். இருக்க வேண்டும் பிள்ளை வரத்துக்காக தவம் இருந்தா நீங்க இப்பமே குழந்தை பாக்கியத்தை கொடுத்தா என்ன? கொடுத்தால் என்னய்யா பார்வதி என்னம்மா நீ நினைப்பதை போல பிள்ளை வரம்னா சாதாரணமா கொடுக்க முடியாது. விளையாட்டு காரியம் இல்ல. அவங்க போன ஜென்ம பாவ புண்ணிய கணக்க பார்த்தாதான் குழந்தை பாக்கியம் கொடுக்கலாமா வேண்டாமான்னு என்னால முடிவு பண்ண முடியும். ஆமா முடிவு பண்ண முடியும். என்ன கத்தரிக்காவா 1/4 கிலோ வாங்கி கொடுக்க? அதானே அதனால அவங்க போன ஜென்ம பாவ புண்ணிய கணக்க பார்க்கணும்னு சொன்ன உடனே சொன்னபோது கணக்க பார்க்கணும்னா எங்க போகணும்? நோட்டும் பென்சிலும் வேணும். பாவ புண்ணிய கணக்கியா? அப்படியா? பாவ புண்ணிய கணக்கு பார்க்கணும்னா கைலாசத்திலே கணக்க பிள்ளை சீராக எழுதக்கூடியவர் சித்திரபுத்திர நயினார். அவர்கிட்டதான் நம்ம கணக்கு பூரா எழுதி வச்சுக்கிட்டு இருக்காரு. உன் கணக்கு அங்கதான் இருக்கு, என் கணக்கும் அங்கதான் இருக்கு, குடத்துக்கார கணக்கு அங்கதான் இருக்கு, நம்ம எல்லாரு கணக்கும் அங்கதான் இருக்கு. எங்க இருக்கு? சரி மளிகை கடை சரி 5500 ரூபாய் பாக்கி இருந்ததை கொடுத்தியா கொடுக்கலையா? அவன் குடிய கெடுக்க சரி நல்ல மனுஷன் யோக்கியன் நல்லா இருப்ப பாத்துக்க உன் குடும்பத்தோட. கிழக்க திருச்செந்தூர் பக்கத்துல இருந்தாரு. இப்படியே வருஷம் பூரா காலி பண்ணி இப்போ திருநெல்வேலிக்கு வடக்க தாளையத்துல வந்து இருக்காரு. நீ இப்ப அட்ரஸ் சொல்லிட்ட பத்தியா? பாக்கி வச்சவன் பூரா அவனை தேடி வருவான். அப்போ அந்த கணக்கெல்லாம் இல்ல தாத்தா, அந்த கணக்கு அங்க இருக்கும். இந்த ஊர்ல சொன்ன பிறகு நம்ம நடை ஏத்த மாட்டாங்க. இந்த ஊருக்குள்ள வரிசையா கடை தான் இருக்கு பாத்துக்கோ. கடை இருக்கு ஆனா நீ கடையில போய் சரக்கு வாங்க முடியாது. ஏற்கனவே எல்லா கடையிலயுமே இப்போ தகவல் பலகை போட்டிருக்காங்க. கடன் அன்பை முறிக்கும், அதை மீறி கடனை தரவில்லையானால் உங்கள் எலும்பை முறிக்கும். தெரியுமா கடைக்கு போவேன் எழுதி போட்டிருப்போம், அந்த போட வந்து பெரட்டி போட்டுட்டு ஐயா சரக்கு கொடுங்க அப்படின்பேன். சரக்கு தந்துருவாங்க. தந்த உடனே நாளைக்கு தரையா அப்படின்னு போடு போட்டுருக்கு பாருங்க. போடு எங்க போட்டிருக்கீங்க என்னாச்சு? ஹோட்டல பாருங்க. இது பெரட்டி விட்டது யாரு? அதுக்கு பிறகு ஒன்னு கடையில நடை ஏத்த மாட்டாரு, அதோட போயிருவேன்னு. அப்படிதான். அதனால நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய கணக்கை பார்க்க வேண்டும் என்று சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்தார்கள். அந்த நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய கணக்கை பார்க்கும்போது அதுல என்ன தெரியுது? போன ஒரு சென்மத்தில் நாகமுடி ராஜமன் வேடுவனாத அன்பிரன் 8 மாத சூல்மான் அம்பாலை எதிர்க்க அதன் உயிரமாய்த்திரு மாலை கொன்ன தோசத்தான் மதலை ஒண்ணு கிடையா நாகக்கண்ணி வெண்கொடி போன ஒரு சென்மத்தில் மருத்துவம் அது அன்பிரன் 7-8 பிள்ளைகள் அருமருந்த கொடுத்திரு அருவ கலைத்திரு கருவழித்த தோசத்தான் கை குழந்தை கிடையா உருமருந்த கொடுத்திருக்க உருவ கலைத்திருக்க உருவளித்த இருவருக்கு உருவளித்த நாய ஒரு குழந்தை கிடையா உருவளித்த இருவருக்கு. அங்கே ஆண்டவனும் சொன்ன போல் அதை கேட்ட பார்வதி, ஏய் பார்வதி, இந்த நாகராஜன் போன சென்மத்திலே காட்டிலே வேடுவனாக பிறந்து சூல் மானையே அம்பாள் எய்து கொன்று விட்டான். சரி அவர்தான் போயிட்டாரு. இவன் நாகக்கண்ணியை பார்த்தா மருத்துவமா பிறந்து 7-8 பிள்ளைக்கு கருமருந்தை கொடுத்து கருவையே கலைத்து விட்டாள். ஒரு மருந்தை கொடுத்து உருவையே கலைத்து விட்டாளடி. அதனால இதற்கு மேலே என்னால் குழந்தை கொடுக்க முடியாது என்று ஆண்டவன் சிவபெருமான்
சொல்ல அப்ப பார்வதி சொன்னா சாமி என்னை போல பெண்ணல்ல என்னை போல பெண்ணல்ல பெண்ணுக்கு மனமிரை பிள்ளை வரம் கொடுக்க வேணும் மங்கைக்கு மனமிரை மகளை வரம் கொடுக்க வேணும் கண்ணிக்கு மனமிறங்கி மனமிரை நீங்க கை குழந்தை கொடுக்க வேணும் கை குழந்தை அங்கே பார்வதியும் சொன்ன போது பகவான் ஏது சொல்வார் எம்மா பிள்ளை வரம் கொடுத்தா வரம் கொடுத்தா நமக்கு பிழை மோசம் வந்து சேரும் பிழை மோசம் பிள்ளை வரம் கொடுத்தா பிள்ளை வரம் கொடுத்தா பிழை மோசம் வந்துச்சு மடலை வரம் கொடுத்தா நமக்கு மறக்கவலை வந்துச்சு குழந்தை வரம் கொடு கொடுங்கவலை வந்துச்சு அம்மாயே பார்வதா தேவியே பாவம் செய்தவருக்கு நாம பிள்ளை கொடுத்தா பிள்ளை மோசம் வந்து சேருண்டி என்னால முடியாதென்று இறைவனார் சொன்ன போது அப்ப பார்வதா தேவி சொன்னா ஆண்டவா புறம்பொருளே பெண்ணுக்கு மனம் இறங்கி நீங்க பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும் மங்கைக்கு மனம் இறங்கி நீங்க மதலை வரம் கொடுக்க வேண்டும் சாமி கல்லாயவும் மனது கல்லாயவும் மனது கடுகளவு இளங்கலை இரும்பாயவும் மனது எல்லளவு இளங்கலை நீங்க இப்ப கொடுக்க வேண்டும் கனவும் நீங்க கொடுக்க வேண்டும் சாமி கண்டிப்பாக நான் கொடுப்பேன். பார்வதியும் கண்ணபோல் ஆண்டவை ஏழு சொல் ஏய் பார்வதி என்னை எதிர்த்து குழந்தை வாக்கியம் கொடுப்பேன் என்று சொன்னதுனால பிடி சாபத்தை பிள்ளை இல்லா இருபேருக்கு நீயே போய் பிள்ளையா பிறக்கணும் போ அந்த வார்த்தையிலே சக்தி நான் சென்று கருவாக சனிக்க முடியுமா கருவச்சு பிறப்பதற்கு சட்டம் இல்லை கருவச்சு பிறக்குமானால் அது தெய்வமும் இல்லை மாற்று வரங்களை தந்தாலே நான் போய் மதலையாக பிறக்கிறேன் என்று சொல்ல அப்படியானால் கையிலே இருந்த அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் வரமாக கொடுக்க இங்க 2 பேருக்கும் வரத்தை கொடுத்து 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலமாகவே பூஜை இருந்து வர சொல்லு 48 நாளைக்குள்ளே அந்த 8 நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் 8 அமிர்த கலசத்தில அட்டகாளியர்கள் வந்து பிறப்பார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அம்மா பிறக்க போற பட்சம் அதான் மழை பெய்யும் அதனால இந்த அமிர்த 8 கலசத்தை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கு வரமாக கொடுக்க 2 பேர்களுமே 8 அமிர்த கலசத்தை கொண்டு வந்து அவர் மேலவாசல் கோட்டையிலே வைத்து கலச 8 வட்ட வடிவமா அடுக்கி நாகம் 2 தன்னுடைய உடலை போட்டு சுட்டி படத்தை மேலே விரித்து கொண்டு 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலமாக நாகராஜனும் நாகக்கண்ணியும் பூஜை இருந்து வந்தார்கள் அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை அன்று 8 கலசத்தில் யாரெல்லாம் வந்து அவதாரம் செய்ய போறார் அயனாலான உனக்கு நாளையில நாளையில உனக்கு நல்ல செவ்வாய்க்கிழமை
கனியப்பட்டு ஏ சேலக்காரி அவ கும்பத்து அழகியம்மா கோபாலே ஏ தங்கையம்மா கெரகத்து அழகியம்மா மாரியம்மா கிருஷ்ணனோட தங்கையம்மா நாகலோக பட்டணத்திலே வந்து என் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் அட்டகாலி 8 பேராகவே அவதரித்த நேரத்தில் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் மனசுக்குள்ளே ரொம்ப மட்டில்லாத மகிழ்ச்சி. அப்ப குழந்தைகள் 8 பேருக்கும் கொம்பு தேனை கொடுத்து சிறப்பாகவே வளர்த்து வரும்போது குழந்தைகள் 2 பேர்களுக்குமே கொம்பு தேனை கொண்டு வந்து சிறப்பாகவே வளர்த்து வருகிறார்கள். அப்படியாகவே வளர்த்து கொண்டு வருகின்ற போது பார்வதி பகவானிடத்திலே வந்து என்னை போல் அழகு பெண்ணை பார்த்தீர்களான்னு ஒரு வார்த்தையை கேட்க சிவபெருமான் இவளுக்கு ஆணவம் வரக்கூடாது என்று உன்னை விடவும் உன் தங்கைமாரே ரொம்ப பேர் அழகினார். இதற்காகவே சிவபெருமானினை பார்க்க கூடாது என்று என் பெருமானை வரவழைத்த பார்வதி 8 பேரையும் ஏமாற்றி கைலாசம் எடுத்து வந்து சிவனுக்கு தெரியாமல் வளர்க்க வேணுமே என்று சந்தனமாம் சோலையிலே சந்தன மகாமுனிவர் இடத்திலே கொண்டு போய் ஒப்படைத்தார். அம்மாளுக்கு 16 வயதாச்சு. பக்குவதை பெண்ணான உடனே அம்மா அப்பாவை யார் என்று கேட்டார். சந்தன மாமுனிவரோ எனக்கு தெரியாதென்று சொல்ல சிவபெருமானை எண்ணி அம்மா 8 பேரும் சுந்தராட்சி பத்ரகாளி மாரியம்மா காளியம்மா முப்புடாதி முத்தாரம்மா காந்தாரி கனகதுர்க்கை 8 பேருமே யாகத்தை வளர்க்க ஆரம்பித்தார்கள். யாகவக்கை சிவனுக்கு தாங்க முடியவில்லை. பார்வதி சிவனுக்காகவே அக்னி அணைக்க வேண்டும் என்று யாகத்துல இறங்க 8 பேருமே அவளுக்கு பின்னாலே இறங்கி விட்டா. ஏனென்றா பார்வதிக்கு உயிர் கொடுக்க சிவன் கண்டிப்பா வந்தே ஆகணும். அப்போது நமக்கும் உயிர் கொடுப்பார், விவரத்தை கேட்கலாம் என்று 8 பேரும் யாகத்தில் இறங்க அம்மா 8 பேரும் கருகி உருகி கைப்பிடி சாம்பலான உடனே அம்மா நினைத்ததை போலவே ஆண்டவன் பார்வதிக்கு உயிர் கொடுக்க வந்தார். நாளை ஒரு காலத்திலே மகுடாசுரனை வதை முடிக்கணும். ஆனா இந்த சுந்தராட்சி மாகாளி அம்மா நமக்கு வேணுமே என்று இறைவனாகிய பகவான் தீர்த்தமும் திருபிரம்பும் கையில எடுத்து தீர்த்தம் கொண்டு தெளிப்பாராம். திருபிரம்பா கட்டுவாராம். சந்தனமா ஜோலையில அக்கினி யாகத்தில ஊங்கி மூழித்ததை போல் சுந்தரமா இருந்து வாரா. 2வது உயிர்கள் வாங்கி கோட்டை போட வேணும் என்று முப்புறத்து கோட்டையில மரங்களையும் வாங்கி கொண்டு கோட்டை கட்டி கொலுவிருந்தார். 51 வருடத்தில ஆணவ உண்டாகி அம்மா கோட்டை தீப்பிடிக்க 3வது உயிர்கள் வாங்கி மச்சரிசி வனமதியில சாகாத மகுடனைத்தான் சங்காரம் முடிப்பாளா. மகுடனையும் அதை முடித்து கைலாச மலையதில கடவுளோட இடமதியில பைரவன அழைத்து கொண்டு பச்சமுத்து வரங்கள் வாங்கி பகவானுக்கு போடுவாளா. அம்மா பரிசோதனை பாப்பாளா. அப்பம் பார்வதா தேவியவா மடிப்பிச்சை கேப்பாளா. மனமிறங்கி மாரியம்மா சுந்தராட்சி பத்ரகாளி வேப்பிலைய கையில் எடுத்து ஆண்டவை பகவானுக்கு உச்சியில இருந்தல்லவா ஓட்டமுத்த இறக்குவாளா. ஓட்டமுத்த இறக்க போறா. நீங்க போடுங்கம்மா ஒரு குலவ ஏன் உச்சியில போட்ட முத்த ஏன் உச்சி மகாளி இறக்குவாளா. அவ முகத்தில போட்ட முத்த எங்க முத்தாரம்மா இறக்குவாளா. அவ கண்டத்தில போட்ட முத்த காண்டாரி இறக்குவாளா. மாரதியில போட்ட முத்த எங்க மாரியம்மா இறக்குவாளா. அவ கையதில போட்ட முத்த கருமாறி இறக்குவாளா. வயத்தில போட்ட முத்த வடகுத்தியா இறக்குவாளா. அவ அறையில போட்ட முத்த அழகுராட்சி இறக்குவாளா. அவ தொடையில போட்ட முத்த உச்சி மகாளி இறக்குவாளா. அவ முட்டலில போட்ட
முத்த அவன் முப்பிடாது இறக்குவாளா பாதத்தில போட்ட முத்த பத்திரகாளி இறக்குவாளா